அவன் சொல்கிறான், ஒரு ஃபைனான்ஸில் சொல்கிறாரு, அவளை தூக்கிட்டு வா, உனக்கு வந்து லோன் அவன் வந்து தானாக கொண்டாந்து கட்டுவாங்கிறாங்க. யார் இந்த வார்த்தைகள்லாம் பேச அதிகாரம் கொடுக்கறதுங்க? தேவையில்லாத வார்த்தைகளோ, அவங்க வீட்டில் இருக்க லேடிஸுக்கிட்ட போய் வார்த்தைகள் பேசுகிறதோ, அவர் எங்கெங்கே சம்மந்தப்பட்டு இருக்காரோ அந்த இடத்துல போய் ஒரு அசிங்கப்படுத்துகிற வேலையோ நிதி நிறுவனங்கள் பண்ணக்கூடாது. அவன் டிரைவர் ஓனரை பற்றி என்ன நினைப்பான்? அவன் போய் 10 பேர் சொல்லிட்டு இருந்தா ஓனரோட நிலை என்ன ஆகிறது? கிராமத்தில் போய் அசிங்கப்படுத்துறீங்க, ஒரு டவுனில் ஒரு 19 வீடு இருக்கிற இடத்துல போய் அசிங்கம் பண்ணுறீங்க, வீட்டில் போய் ராத்திரி 12 மணிக்கு டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறாங்க. யார் அந்த அதிகாரம்லாம் கொடுக்கறது? பேங்க்குக்கு யார் அதிகாரம் கொடுக்கறது? வீட்டில் போய் பொம்பளைகிட்ட டார்ச் லைட் அடிச்சு பார்க்குற அளவுக்கு என்ன அதிகாரம் யார் கொடுக்கறது? இது நீங்கள் எச்சரிக்கையாகவே எடுத்துக்கங்க. இல்லை வந்து நான் வந்து இதாக சொல்கிறோன்னு கூட எடுத்துக்கங்க, தவறாக கூட எடுத்துக்கங்க. நாமக்கலை பொறுத்த வரைக்குங்க வண்டி சீஸ் பண்ணுறதா இருந்தால் எங்கள் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். வழியில் குண்டாஸ் வச்சு உங்களுக்கு வண்டி பிடிக்க எத்தனை பேருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க? சில வண்டிகள் லோன் கட்டி முடிச்சிடறாரு, அந்த வண்டி பிடிச்சி நிறுத்துறீங்க. வண்டி சீஸ் பண்ணுறதுல கவனமாக இருங்க. அதே மாதிரி சீஸ் பண்ணுற வண்டிகளுக்கு நீங்கள் வந்து நீங்களே ஒரு ரேட்டை போட்டு எங்கேயோ ஒரு பக்கம் வித்துப்படுறீங்க. அதெல்லாம் பண்ணிவிடாதீங்க. லீகலாக சிக்கல் நிறையா இருக்குது. இந்த வேலையை பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் சிரமப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா ஒரு ஆளை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா கிராமத்துக்கு போகிறீங்க, யோசிச்சு பாருங்க, எல்லாம் கிராமத்துலேருந்து வந்த பேர் பல பேர் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்து காலையில் அவனை ஒருத்தன் சத்தம் போட்டுட்டு போகிறான், அந்த ஊருக்கு உங்கள் பேர் கெட்ட பேர் அவமாக ஆகாதுங்க. அவன் வீட்டில் ஒரு கல்யாண வயசில் ஒரு பிள்ளை இருக்குது, எவன் மாப்பிள்ளை கொடுப்பான்? அந்த வேலையை நம்ம எப்படி பண்ணலாங்க? நம்ம உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுக்கறது? ஜப்தி கொண்டு வந்தால் வீட்டோட மனநிலை என்ன? நீ குடியிருக்க வீடு எல்லாம் காலையில் ஜப்தி நோட்டீஸ் வருது, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்படிதான் ஒரு நிதி நிறுவனம் நம்ம பணம் கொடுத்துட்டா நம்ம கடவுளாயிர முடியுமா? அவன் திருப்பி கட்ட தான் போறான். இந்த ஊரோட ஹிஸ்டரி எடுத்துக்கும் போது ஒழுங்கா இருந்திருக்குமா தயவு செஞ்சு பாருங்க. எத்தனை பேர் ஒழுங்கா கொடுத்துருக்கோம், நம்ம தேவையான அளவுக்கு லோன் கொடுத்துருக்கோமா, தேவைக்கு அதிகம் கொடுத்துருக்கோமா, அவன் தகுதியான ஆளா இல்லையா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம லோன் கொடுக்கணுங்க. எவனோ பண்றவன் தப்பு வச்சுட்டு நீங்க கிரிட்டு போட்டுக்கிட்டு உங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்றாங்க, ஒரு மாசத்துக்கு இத்தனை லோனை கொடுன்னு டார்கெட் கொடுத்துட்றாங்க. வரவனுக்குலாம் நீங்க லோன் எடுத்து கொடுத்துட்டு கடைசியா நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கணும், இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸ்போஸ் பண்றதை பொறுத்து நீங்க பண்ணினீங்கன்னா அந்த வண்டி விற்க விடாம பண்ணிவிடுவாங்க, நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே நான் சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்கேன். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் சிக்கல் வந்துடும். வழியில் குண்டாஸ் வச்சு உங்களுக்கு வண்டி பிடிக்க எத்தனை பேருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க? சில வண்டிகள் லோன் கட்டி முடிச்சிடறாரு, அந்த வண்டி பிடிச்சி நிறுத்துறீங்க. அவன் சொல்கிறான், ஒரு ஃபைனான்ஸில் சொல்கிறாரு, அவளை தூக்கிட்டு வா, உனக்கு வந்து லோன் அவன் வந்து தானாக கொண்டாந்து கட்டுவாங்கிறாங்க. யார் இந்த வார்த்தைகள்லாம் பேச அதிகாரம் கொடுக்கறதுங்க? அந்த காலத்தில் இருந்த நிலைமைகள்லாம் வேறங்க. லாரியோட கண்டிஷன்ஸு, டெக்னாலஜி, நம்மகிட்ட வேலை செஞ்ச ஓட்டுநர்களாக இருக்கட்டும், இல்லை மேனேஜர்ஸாக இருக்கட்டும், அவங்ககிட்ட இருந்த டிசிப்ளின்ஸ். யார் சொன்ன அந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் நாங்கள் உறுப்பினர் இருக்கோம். ஒரு 32,000 வண்டிகளுக்கு மேலே நம்ம லாரி அசோசியேஷன் மூலிமா நாமக்கல்லில் மட்டும் இயங்கிட்டு இருக்கு. நம்ம அசோசியேஷனோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ட்ரக்ஸும் கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய லாரி சங்கம் மூலிமா நாங்கள் பார்த்துக்கிறது. இது மூலிமா வந்து இன்னும் 2 சங்கங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு வந்து சங்கங்களில் உருவாச்சுங்க. அப்போ வந்து இந்த ட்ரெய்லர் சங்கம் வந்து இப்போ அவர் தான் ஜாயின்ட் செக்ரட்டரிங்க ட்ரெய்லர் சங்கம் வந்து அதில் உருவாகி 1980 வந்து ட்ரெய்லர் சங்கம் உருவாகி அவங்க கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து அதில் இன்றைக்கி ஒரு 3000 சில்லற மெம்பர் அதில் இருக்காங்க. அதில் இருந்து மறுபடியும் எல்பிஜி டேங்கர் வந்து 89 வந்து எல்பிஜி டேங்கர் வந்து நம்ம அசோசியேஷனாக, இந்த எல்பிஜி அசோசியேஷன் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டுங்க. அப்போல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஒரு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட்னு சொல்லி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறையா மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பொதுவாக நாமக்கல்லில் மட்டுமே இன்றைக்கி தோராயமாக உங்களுக்கு வந்து 50,000 to 55,000 வாகனங்கள் வந்து நாமக்கல்லில் இருக்குங்க. இன்றைக்கி எல்லா வாகனங்களும் இன்றைக்கி ஏதோ ஒரு நிதி நிறுவனத்தில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு 10% வண்டி ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்கவங்க, லோக்கல் ஓட்டுறவங்க, இவங்க மட்டும்தான் இன்றைக்கி ஃபைனான்ஸ் நாடாமல் கிட்டத்தட்ட எல்லா வாகனங்களும் இன்றைக்கி வந்து ஃபைனான்ஸ் நிதி நிறுவனத்தோட உதவியோடு தான் இன்றைக்கி வாகனங்கள் இயங்கிட்டு இருக்கு. இந்த வாகன இயக்கத்தில் என்ன சிரமங்கள் இருக்குது, லாரி உரிமையாளர்கள் என்னென்ன சிரமப்பட்டு இருக்காங்க, அவங்க அந்த பணத்தை வந்து அவங்க உங்களுக்கு டியூ கட்டவோ ஏதோ ஒன்று மொத்தத்தில் அந்த பணத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிதி நிறுவன கூட்டங்கள் மட்டும் நம்ம ஏன் நடத்துகிறாங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டுங்க. இங்கே எங்களுக்கு இருக்கின்ற இடையூறுகள், தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது வந்து நிதி நிறுவனம் மூலம் மட்டும்தான். நாங்கள் கடன் உங்கள்கிட்ட வாங்குறதுனால அந்த கடன் திருப்பி செலுத்துவதில் இருக்க சிரமங்கள் நிறையா இருக்குது. அந்த திருப்பி செலுத்துறதுல இருக்க காலதாமத்தினால அவன் படுற வேதனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த லாரிக்காரன் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு வண்டி வந்து எடுத்தோடனே வாடகை வந்துட போகிறதில்ல. அங்கே ஒரு புரோக்கர்கிட்ட, எங்கேயோ ஒரு பக்கம் புரோக்கர்கிட்ட மல்லாடி
ஒரு 1500 வண்டிக்கான வாடகையை உருவாக்குறதுக்கான பிரச்சனைகள் ஆரம்பித்து அவன் வழிநடுக்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க. வண்டி ஓனர் வந்து வழிநடுக்க பிரச்சனை. இதில் தகுதியான டிரைவர்ஸ் வரணும். டிரைவர்ஸ் வந்து ஏமாற்றக்கூடிய இல்லாத அளவுக்கான டிரைவர்ஸ் நமக்கு அமையணும். நேர்மையாக கணக்கு கொடுக்குற அளவுக்கான டிரைவர்ஸ் அமையணும். இந்த டிரைவரை ஒழுங்காக கணக்கு கொடுக்குறாருன்னா அதை தாண்டி இந்தியாவில் பல மாநிலங்களை தாண்டி வர வேண்டியது இருக்குங்க. பல மாநிலங்களில் அரசு இயந்திரங்களும் தவறாக பயன்படுத்தப்படுது. ஆர்டிஓஸ்லாம் இருக்காங்க, நிறைய லாரிகளை பார்த்து காசு வாங்குறாங்க. மாற்று ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வாகனங்களுக்கான பணத்தை பூரா அவங்க வந்து லாரி உரிமையாளர் நெருக்கி வழிநடுக்க வாங்குறாங்க. ஈவன் வண்டியோட டாக்குமெண்ட்ஸோ லோடோ இல்லை டிரைவர் லைசன்ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் கூட இவங்க வந்து கேஸுன்னு மாமூலுன்னு எதையோ ஒன்று வாங்குறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா போலீஸ் வழிநடுக்க போலீஸ் தொல்லைகள் அதிகம் இருக்குது. டிரைவர்களை அடிக்கிறது, ஹராஸ்மெண்ட் நிறைய நடக்குது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து அந்த பணத்தை ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்துனோம்னா இந்த பணம் வந்து உடனடியாக வந்து லாரி ஒரு மேலே பாக்கெட்டுக்கு போக போகிறது இல்லைங்க. இதில் நாங்கள் டயர் கடனை வச்சு வாங்குறது, ஆட்டோமொபைல்ஸில் கடன் வைக்கிறது, நிதி நிறுவனத்துக்கு லோன் கட்டுறது, இது அத்தனையும் சேர்ந்து தான் மீதி தான் வீட்டுக்கு கொண்டு போக முடியும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸோ அவன் சாப்பாட்டு செலவுக்கோ பண்ணுறதுனா கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை திருப்திப்படுத்தினா தான் அந்த லாரி ஒரு மேலே வந்து அந்த பணத்தை வந்து அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதில் சில நேரங்களில் அவர் பணம் கொண்டுட்டு வர்றாரு, பரவாயில்ல வீட்டுக்கு ஒரு 10,000 20,000 எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது வீட்டுக்கு வரலாம்னு நினச்சாருன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு ஆன்லைன் கேஸ் போடுவாங்க. இன்றைக்கி இந்தியாவில் புதுசுங்க, கடைசி 3-4 வருஷமாக இந்த ஆன்லைன் கேஸ் வந்து முதல்ல வண்டி வெரிஃபை பண்ணி ஒரு கேஸை போடுவாங்க. அந்த தொகை என்னன்னு தெரியும். இன்றைக்கி லாரி டிரைவருக்கும் தெரியாது என்ன கேஸ் போடுறாங்கன்ட்டு. அவர் எப்போ வேணாலும் அந்த இடத்த பாஸ் பண்ணியிருப்பார். கேஸை போட்டாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 10,000 20,000 30,000 லட்சத்தி சில ரூபாய்க்குலாம் கேஸ் வந்துருக்கு. 1.25 லட்சத்துக்குலாம் கேஸ் வந்துருக்கு. இந்த லாரி மேலே ஒரு SMS வருங்க, திடீர்னு பார்த்தா அதில் வந்து இத்தனை 1000 ரூபாய் கேஸ் போட்டிருக்கோன்னு வரும். அந்த பணத்தை அவன் எப்படி தான் சேமித்து கொண்டாடுவாங்க வீட்டுக்கு. அப்போ அவன் சேமிக்க முடியாத நிலைமையில் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து லோடு வழியில் திருட்டு போயிடுங்க. தார்பாய்க்கு எரிச்சு வழி நடுக்க எங்கேயாவது திருடிடுவாங்க. திருடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் அவரால் FIR போட முடியாதுங்க. FIR போட்டானா போலீஸுக்கு என்ன பிரச்சனை, அந்த பொருளை கண்டுபிடிக்கணுங்கிறது அவரோட சிரமம் இருக்கிறனால FIR போடுற தவிர்க்கிறதுக்கு பல போலீஸ் வந்து FIR போடுறது இல்லைங்க. அப்புறம் காசு லஞ்சம் கஞ்சி ஏதாவது வாங்கி அந்த FIR சில பேர் போடுறாங்க, சில பேர் FIR போட முடியாமல் வந்துடுறாங்க. என்ன பொருள் திருட்டு போயிருக்கோ அதற்கான தொகையை லாரி உரிமையாளரோட வாடகையில் அந்த நிறுவனங்கள்லாம் பிடிச்சிக்குது. அப்போ லாரி உரிமையாளருக்கு வாடகை வராதுங்க. இன்னொன்று டைமிங் லோடு போட்டு போகிறாருங்க. இங்கேருந்து நான் பாம்பே போகணும், நார்மலாக காரில் போனாவே ஒரு 36 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் லாரியில் 36 மணி நேரம் ஆகுனா இந்த தக்காளி லோடு இந்த அழுகிற பொருட்களான லோடெல்லாம் ஏற்றிக்கிட்டுங்க இவங்க டைமிங் லோடு போட்டு போவாங்க. ஈவன் காரில் கூட நம்ம சொன்ன டைமுக்கு ரீச் பண்ண முடியாது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பொருள் டிலே ஆகி போய் ரீச் ஆச்சுன்னா முழு வாடகையும் தரமாட்டாங்க. அவன் ஒரு 5,000 10,000 ஆசைப்பட்டுட்டோ ஒரு 20,000 ஆசைப்பட்டுக்கிட்டோ அந்த வாடகை ஏற்றினார்னா ஒரு பஞ்சம் ஆனாலோ ஒரு டிராஃபிக் ஆனாலோ இல்லை ஹைவேல ஏதாவது விபத்து ஆனாலோ இந்த பணம் முழுசாக அவங்க வாடகையில் பிடிச்சிருவாங்க. எப்படி டியூ கட்டுவாங்க? அதுக்கு மேலே வண்டி வந்து ஒரு மாதத்துக்கு தோராயமாக 8,000 to 10,000 கிலோமீட்டர் ஓடுது. வருஷம் 1 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. நீங்கள் நல்லா கணக்கு போட்டுங்க. நீங்கள் காரில் போகிறவங்களோ 2 வீலரில் போகிறீங்களோ 1.25 லட்சம் கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு பாருங்கள். அப்போ அந்த 1.25 லட்சம் கிலோமீட்டர் 1 லட்சம் கிலோமீட்டர் அவன் கவர் பண்ணும்போது பல லட்சக்கணக்கான மக்களை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது, பல லட்சக்கணக்கான வாகனங்களை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. இது அத்தனையும் தாண்டி விபத்து இல்லாமல் அவன் போனால் தான் அவன் முடித்து பேசின வாடகை அவன் பாக்கெட்டுக்கு வரும். இதில் எவனா ஒருத்தன் வந்து காரில் ஏரில் கொண்டு லேசாக உரசிட்டானா அங்கேயே அவனை உட்கார வச்சு அடித்து கிடிச்சு 10,000 20,000 பணம் எவ்வளோ வேணாலும் முடியுதோ, வெளியூர் வாகனமாக இருந்ததுன்னா அது என்ன முடியுதோ பணத்தையும் வாங்கிட்டு தான் விடுறாங்க. அப்போ இத்தனை சிரமங்கள் தாண்டி ஒரு ஓனர் பாக்கெட்டுக்கு பணம் வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர் வாங்குறதுன்னு இன்றைக்கி இருக்கிறதுலே காஸ்ட்லி டயர். ஒரு 12 வீல் வண்டி வச்சுருக்காருன்னா மாதத்துக்கு ஒரு டயர், ஒரு ஒத்த டயரு அவர் செலவு பண்ணால் தான் அந்த வருஷத்துக்கு இப்போ 6 செட்டு டயர் அவரால் போடணும். ஒரு செட்டு ஒத்த டயர் வாங்கினா மாதம் 25,000 ரூபாய் டயருக்கு மட்டும் ஒரு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இதில் தோராய கணக்கு. இதில் இத்தனை சிரமங்கள் தாண்டி இதுக்கு மேலே டிரைவர் வந்து திருட்டு பண்ணக்கூடாது, டீசலில் கை வைக்கக்கூடாது, ஆர்டிஓன்னு சொல்லி இவர் வீட்டுக்கு செலவுக்கான காசுகள் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த அவர் போட்ட திட்டமிட்ட பணம் வந்து அவர் பாக்கெட்டு வந்து சேரும். இது மாநிலத்தில் இதெல்லாம் எத்தனாயிரம் கிலோமீட்டரில் சாதாரணமாக நடக்கூடியதா? நீங்கள் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க, பெட்ரோல் இல்லாமல் 2 வீலர் நிறுத்துறீங்க, பஞ்சர் இல்லாமல் 2 வீலர் நிறுத்த முடியல. எங்கேயாவது ஒரு இடத்துல ரோட்டில் எவனோ குறுக்க போயிட்டானா சண்டை கட்டிக்கிட்டு 10 நிமிஷம் அவனோட நீயா நானா வீம்பு பண்ணுறதுக்கு இப்போ ரோட்டில் நிறுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் ரோட்டில் சாதாரணமாக தினம் 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற நமக்கே
எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அவன் எத்தனை டவுனு எத்தனை இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு லாரி ஓனர் போக வேண்டிய நிலைமைகள் இருக்குது. அப்போ நம்மளோட பங்களிப்பில் என்ன அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்கு தான் அதோட நோக்கமேங்க. வசூலோட சிரமம் என்ன இருக்குது இதில்? லாரி உரிமையாளர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு லாரி நடத்துகிறதா இருந்தால் லோன் வாங்குறாரு. உங்ககிட்ட லோன் வாங்குறாரு. லோன் வாங்கினாருன்னா அந்த டயர் தயார் வரைக்கும் கம்முன்னு இருக்கிறாரு, கொஞ்சம் டியூ கட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கமாக சொல்கிறது தான், மாத சம்பளம் உள்ள உங்களாலேயே ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதம் உங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம், வருஷம் 6 லட்ச ரூபா பேக்கேஜில் நீங்கள் இருக்கீங்க. ஏப்ரல் மாதம் மே மாதம் நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் சம்பளத்தை மீதி பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்களா இல்லை மற்ற இதெல்லாம் பார்ப்பீங்களான்னு பாருங்கள். இப்போ லாரி உரிமையாளருக்கு 2 குழந்தை இருக்குதுன்னா அவன் ஸ்கூல் ஃபீஸை எங்கேருந்து கட்டுவாங்க? ஒரு வண்டி 2 வண்டி வச்சிருக்க ஆட்கள் இன்றைக்கி சார் சொன்ன மாதிரி டாக்டராக படிக்க, இன்ஜினியர் படிக்க வைக்கிற மாதிரி பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அட்லீஸ்ட் நம்ம பசங்களாவது நல்லா இருக்குங்கிற ஒரு மனநிலையில் அவன் 2 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்கன்னா அவன் வருஷத்துக்கு 3 லட்சமோ 5 லட்சமோ 8 லட்சமோ அவன் எந்த ஸ்கூல் காலேஜ் சேர்த்திருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாகனத்துலேருந்து எடுத்து தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். அப்போ அந்த வாகனத்தில் பணம் வருமா? வராதுங்க. அந்த மாதமும் வராது, அதுக்கு அடுத்த மாதம் வராது. உங்களுக்கு டியூ பெண்டிங் வரதான் செய்யுங்க. வீட்டில் இருக்க நகை வைக்கிறது, சொத்து வைக்கிறது, இதெல்லாம் வச்சு அந்த 5 வருஷம் எப்படியாச்சும் ஓட்டி இந்த வண்டியை காப்பாற்றிடலாமான்னு ஒரு மனநிலையில். ஏன்னா எங்களுக்குலாம் வேறு தொழில் தெரியாதுங்க, லாரி தவிர எதுவும் செய்ய தெரியாது. எங்கே சுற்றி வந்தாலும் லாரி ரிலேட்டடாக தானே ஆட்கள் தொழில் நாங்கள் பண்ணுறதுக்கான சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. இந்த நிலைமையில் நிதி நிறுவனங்களோட நெருக்கடி எங்களுக்கு நிறைய இருக்குது. அதுக்காக தான் உங்களையெல்லாம் கூப்பிட்றதுங்க, வழக்கமாக கூப்பிட்றது. நிதி நிறுவனங்களோட நெருக்கடி, ஃபைனான்ஸ் நெருக்கடியெலாம் நிறையா இருக்குது. வசூலுக்கு அனுப்புகிற ஆட்கள் எல்லாம் எந்த தரத்தில் நம்ம அனுப்புகிறோம் நீங்களாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு போய் அவன் வீட்டில் போய் தகராறு பண்ணுறதோ, பட்டையில் போய் தகராறு பண்ணுறதோ, ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கையில் அசிங்கமாக பேசுகிறதோ, நீ பணம் தரல அது இதுலேருந்து வீட்டில் போய் காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு வீட்டில் நின்னதுனால அவள் பணம் கொடுத்துருவாங்கலாம் இல்லைங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், நாமக்கலை பொறுத்த வரைக்கும், மற்ற ஊரை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நாமக்கலோட வேற ஊரை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஏற்கனவே கம்பேர் பண்ணி பேசுன மாதிரி இங்கே இருக்கிற வாகனங்களுக்கு இந்த 50,000 வண்டி நீங்கள் தொலைவி போகிறதா இருந்தால் பல மாவட்டத்துக்கு போனீங்கன்னா தான் இந்த 50,000 வண்டி நீங்கள் பிடிக்க முடியும். இங்கே ஒரே ஊரில் ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஹப் இருக்குது. இதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிங்கிறத எல்லாரும் நம்ம யோசிக்கணுங்க. அதே மாதிரி உங்களுடைய சீனியர்ஸ் இங்கே ஏன் வசூல் ஆகலை அப்படின்னு உங்களையும் பிடிச்சி எக்கிட்டு இருப்பாங்க. அது எங்களுக்கு தெரியாமல இல்லை. இங்கே சார் சொல்கிற மாதிரி 100 வண்டிக்கு லோன் கொடுக்குறவங்களையும் 5 வண்டிக்கு 10 வண்டிக்கு லோன் கொடுக்குறவங்களையும் கம்பேர் பண்ணி இந்த லோன் ஸ்ட்ரக்சரெல்லாம் உருவாக்க முடியாதுங்க. காமன் டெசிஷன் ஒரு பாலிசி நிதி நிறுவனங்கள் நாமக்கலுக்கு மற்ற ஊர்களுக்கு எடுத்தாலும் சரியாக வராது. இப்போ லோன் உங்கள்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் அவர் லோன் ப்ரையாரிட்டி லோன் கட்டுறது எங்களுக்கு லாரி மேலே பொறுத்த வரைக்கும் எங்களோட முன்னுரிமை லாரிக்கு இஎம்ஐ எப்படியாச்சும் கட்டிடணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு சில அறிவுரைகளும் நம்ம நிதி நிறுவனங்கள் கொடுக்கறது இல்லை. நீங்கள் முழுசாக தான் உங்களோட லோனை கட்டணும்னு அவசியம் இல்லை, பணம் வர வர கூட நீங்கள் கட்டலாங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம யாரும் சொல்கிறது இல்லைங்க. வராங்க, கையெழுத்து போடுறாங்க, லோன் வாங்கிட்டு போயிடுறாங்களே ஒழிய என்னென்ன தொகைக்கு லோன் வாங்கியிருக்காங்க, என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோ திருப்பி செலுத்தணும், எவ்வளோ காலம் கவர்மெண்ட் பாலிசி ஆர்பிஐயில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இடைப்பட்ட காலங்களில் நான் ஏதாவது தொகை செலுத்தணுமா வேண்டாமா, தொகை செலுத்துறதுனால என்னோட சிபில் ஸ்கோர் என்ன பாதிப்பு ஏற்படும், சிபில் ஸ்கோர்னால நான் எதிர்காலத்தில் லாரி தொழில் எப்படி நான் லாரி தொழிலோ மற்ற தொழிலோ உருவாக்குறதுல எனக்கு என்னென்ன சிரமம் இருக்குது, இதெல்லாம் நிதி நிறுவனங்கள் தான் சொல்லி கொடுக்கணுங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்க, இப்போ லாரி அசோக் லைலான லாரி வாங்குகிறோம், வாங்குற இடத்துல அவங்க உட்கார வச்சு அவங்களுக்கு பாடம் எடுத்து தான் அனுப்பணுங்க. ஏன்னா உங்கள் பணம் உங்களுக்கு திருப்பி வரணும், அவரும் தகுதியாக அந்த வண்டி ஓட்டி அந்த பணத்தை திருப்பி கட்டணும். அந்த அளவுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த இடத்த நம்ம நமக்கு வசூலும் திருப்ப வரும், அவருக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுங்க. அதில் லோனை கொடுத்துட்டு திரும்பி பணம் வரலை அப்படிங்கும்போது நாம் ஒரு தேர்ட் ரேட்டட் பீப்புள் தான் வசூலுக்கு அனுப்புகிறீங்க. யாரும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யாரும் கட்ட மாட்டோங்கிற மனநிலையே இருக்காதுங்க. உங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குறைச்சிக்கன்னு கெஞ்ச தெரியுமா ஒழிய நீ முடிஞ்சா நீ பார்த்துக்க நான் பார்த்துக்கான்னு சவால் விடுற வேலை நாமக்கலை பொறுத்த வரைக்கும் இருக்காதுங்க. ஏன்னா இந்த தொழில் நாங்கள் குலத்தொழில் மாதிரி தெய்வமாக மதித்து தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஏமாத்துற வேலை நாமக்கலை பொறுத்த வரைக்கும் இருக்காது, முழுமையாக இருக்காது. அதை நீங்கள் முழுசாக நம்பலாம். ஏதாவது ரேர் கேஸஸ் 1%, 2%, 0.5% இருக்கலாம். நீங்கள் அவங்கள கணக்கு வச்சுக்கிட்டு இந்த 99% மேலேயும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுற வேலை வச்சுக்கூடாது. ரெண்டாவது, வசூலுக்கு போகிறது உங்களுக்கு என்ன நாம்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கோ அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா யாரும் பேசக்கூடாதுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்குங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பு பில்ட் பண்ணணும். நீங்கள் லோன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் கடவுள் மாதிரி ஆயிட போகிறதில்ல. பணம் கொடுக்கறது நீங்கள் அது உங்கள் சொந்த பணத்தை யாரும் கொடுக்கல, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, எடுத்து கொடுக்குறீங்க.
அதை வசூல் பண்ணுறதுக்கு என்ன கலையோ அதை கற்றுக்கிட்டு வாங்க. நீங்கள் அவங்ககிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். இப்போ 60 வருஷம் 70 வருஷம் ஒரு நிறுவனங்களாக இருக்கிறாங்கன்னா, தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவங்களாம் அந்த ஃபீல்டில் இல்லாமல் இல்லைங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த ஓனருக்கும் உங்களுக்கான பாண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஃபண்டு கம்மியாக இருக்குது, நம்ம வந்து எதாவது டாப்அப் பண்ணி கொடுக்க முடியுமா, அதுக்கு தகுதியான ஆளாக இருக்காங்களா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நிறுவனங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ அவருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா லோன் கொடுக்கறத திருப்பி கட்டக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது, நீங்கள் லோனுக்கு வந்து கிரிட்டு வைங்க. ஏற்கனவே இந்த கூட்டங்கள்லாம் நம்ம பேசுனது, ஒரு வண்டிக்கு என்ன லோன் கொடுக்கணுமோ அந்த லெவலுக்கு மட்டும் நீங்கள் லோனை கொடுங்க. தேவையில்லாமல் லோன் எக்ஸஸ் லோன் கொடுக்குறீங்க, வண்டிக்கு கொடுத்து டீசல் கொடுத்து தார்பாய் கொடுத்து அதை தாண்டி என்னென்ன உங்களால் முடியுமோ உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துறாங்க, அந்த டார்கெட்டை பூரா லாரிக்காரன் தலையில் திணிச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் லாரி சஃபர் ஆகிட்டு இருக்கு. புதுசாக ஒருத்தர் தொழிலுக்குள்ளே வராருன்னா அவர் வந்து ஒரு முதலீடு போட்டால் தான் அந்த தொழில் அவரால் போட முடியும். அவர் முதலீடு போட அனுமதிக்கவே முடியாமல் நீங்களே எல்லா பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு வசூல் அது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கிரிட்டை தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு வண்டிக்கு எவ்வளோதானா அவர் வசூல் பண்ணி வரட்டுங்க. அவர் சொந்த பணத்தை போட்டார்னா தான் திருப்பி ரிட்டர்ன்ஸ் எடுக்கணுங்கிற மனநிலை அவர் வரும். ஃப்ரீயாக யாராங்க பணம் வருதுன்னா அவர் கட்டுறதுக்கான சூழ்நிலை அவர் இருக்காது. அதே மாதிரி வசூலுக்கு போகிற இடத்துல தெளிவாக இருந்துக்குங்க. தவறான வார்த்தைகள் உங்கள் சார்பில் யாரும் பேசிடக்கூடாதுங்க. இது வந்து நாங்கள் வந்து வன்மையாக இந்த வேலைகள்லாம் நாங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அந்த வசூல் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு என்ன டீசெண்டாக நீங்கள் பேசணுமோ அந்த வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளோ, அவங்க வீட்டில் இருக்க லேடிஸுக்கிட்ட போய் வார்த்தைகள் பேசுகிறதோ, அவர் எங்கெங்கே சம்மந்தப்பட்டு இருக்காரோ அந்த இடத்துல போய் ஒரு அசிங்கப்படுத்துகிற வேலையோ நிதி நிறுவனங்கள் பண்ணக்கூடாதுங்க. பண்ணுனா அந்த பணம் வந்துட போகுது உங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை தான் வரும். காழ்ப்புணர்ச்சி தான் 2 பேர்த்துக்கு வரும். நீ பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கலான்னு வரும். அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற 100 லோன் இருக்குன்னா 100 லோனை நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் யாரோ ஒருத்தர் பேசி ஆனால் கவலைப்படாதீங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. ஏன்னா எந்த தொழிலுமேங்க 60 மாதம் நூல் படித்த மாதிரி லோன் கட்ட முடியுமான்னு மட்டும் பாருங்கள். 60 மாதம் லோன் கட்டிட முடியுங்களா? எல்லா தொழிலும் பண்ண முடியுமா? இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குங்க நேரடியாக நாங்கள் போகிறோம், லோடு ஏற்றுறோம், வாடகை வருது, வாடகை கட்டுறோம்லாம் நிலைமையில இல்லை. நீங்கள் மழை வந்து நல்லா பெய்யணும், மான்சூன் நல்லா இருக்கணும், கவர்மெண்ட் பாலிசிஸ் நல்லா இருக்கணுங்க, லோடு எங்களுக்கு வந்து சர்ப்ளஸான லோட்ஸ் இருக்கணும், டிரைவர் ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கணும், நாங்கள் ஓட்டுற ரோடில் நல்லா எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த பணங்கள்லாம் வந்தால் தான் நாங்கள் கவர்மெண்ட் திடீர்னு ஒரு பாலிசி மாற்றினாலும் அது எங்களோட தொழிலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மழை பெய்யலையா லோடு கிடைக்காது, ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோத் சரியா இல்லையா எங்களுக்கு லோடு கிடைக்காது. இது எல்லாமே எங்கள் தொழிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த 60 மாதமும் எந்த தொழிலையுமே பணம் கட்ட முடியாது. நாமக்கல்ல பவுல்ட்ரி கூட இருக்குது. பவுல்ட்ரி வந்து நீங்கள் அந்த 60 மாதம் உங்கள் தொழில் ஒழுங்காக பண்ண முடியுதான்னு பாருங்கள், கட்ட முடியாதனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம வந்து நிதி நிறுவனங்களாக வளைஞ்சு கொடுத்து போகணுமோ தயவு செஞ்சு அந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவு பண்ணுங்கள். ஆர்பிஐயோட நாம்ஸ் என்ன இருக்குது, நீங்கள் எந்த நேரத்தில் கையெழுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஓனரும் தெரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது முக்கியமானது வந்து வண்டியை வந்து சீஸ் பண்ணுறது, ரீபோஸ் பண்ணுறது நீங்கள் வந்து உடனே உங்கள் சௌகரியத்துக்கெலாம் பண்ணக்கூடாதுங்க. இது நீங்கள் எச்சரிக்கையாகவே எடுத்துக்கங்க. இல்லை வந்து நான் வந்து இதாக சொல்கிறோன்னு கூட எடுத்துக்கங்க, தவறாக கூட எடுத்துக்கங்க. நாமக்கலை பொறுத்த வரைக்குங்க வண்டி சீஸ் பண்ணுறதா இருந்தால் எங்கள் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். அதுக்கு உங்களுக்கு என்ன உதவி செய்கிறேங்கிறது நாங்கள் சொல்லிடுறோம். உங்களுக்கு ஒரு சரியான பார்ட்டி லோன் கட்டலை, அவர் ஏதாவது இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு, அவர் சரியாக பண்ண முடியலன்னா எங்கள்கிட்ட நேராக வாங்க, பார்ட்டி வர சொல்கிறோம், உட்கார வச்சு பேசுவோம். அதுக்கு மீறி முடியலன்னா நீ லீகலாக என்ன எடுக்கணுமோ எடுங்க. அவன் எங்கேயோ ஒரு வகையிலேருந்து லோடு ஏற்றிட்டு வந்துட்டுருப்பான், திடீர்னு ஒரு 1000 கிலோமீட்டர் அந்த பக்கம் குண்டாஸ் வச்சு ஒரு 50 10 20 பேரை வச்சு நீங்கள் வண்டி மடக்கி கொண்டு போய் உங்களோட யார்டில் போட்டுறீங்க அப்படின்னா அவன் மனநிலை யோசிச்சு பாருங்கள். ஒரு தீபாவளிக்கு பணம் கொண்டு வரான், பிள்ளைக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு பணம் கொண்டுட்டு வந்துருப்பான், அவன் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு பணத்தை கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வர வண்டி வந்து வழியில் பிடிச்சிக்கிறீங்கன்னா அந்த வண்டி ரிலீஸ் பண்ணுறது என்ன கஷ்டப்பட்டு இருக்கான்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. நீங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் எல்லாருமேங்க. ஏதோ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இருக்கிறனால அந்த நிறுவனத்துக்காக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் எந்த நிறுவனம் போகக்கூடாதுங்க. அந்த வண்டியை ரீபோஸ் பண்ணுறதுல, வண்டி சீஸ் பண்ணுறதுல கவனமாக இருங்க. அதே மாதிரி சீஸ் பண்ணுற வண்டிகளுக்கு நீங்கள் வந்து நீங்களே ஒரு ரேட்டை போட்டு எங்கேயோ ஒரு பக்கம் விற்றுப்படுறீங்க, அதெல்லாம் பண்ணிவிடாதீங்க. லீகலாக சிக்கல் நிறையா இருக்குது. இந்த வேலையை பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் சிரமப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் யாரும் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். நாங்கள் சங்கம் இன்வால்வ் ஆகி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் சௌகரியத்துக்கு வண்டி எடுத்து உங்கள் சௌகரியத்துக்கு வண்டி ரேட்டை போட்டு யாருக்கோ விற்றுட்டு நீங்கள் போகக்கூடாது. அந்த பார்ட்டிகிட்ட வசூலாக்க முடியல, பண்ண முடியலன்னா
இந்த மாதிரி நம்ம அந்த நிறுவனம் வர சொல்லி பார்ட்டி வர சொல்லி உட்கார வச்சு இதில் சுமூகமாக அந்த லோனை எப்படி சரி பண்ணி கொண்டு போகிறது, இல்லை அந்த பார்ட்டி செட்டில்மெண்ட் பண்ணி வேற எங்கேயாவது லோன் போட்டு கொடுக்க முடியுமா, இது சுமூகமாக போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுங்க. ஏன்னா ஒரு ஆள் அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா கிராமத்துக்கு போகிறீங்க, யோசிச்சு பாருங்க, எல்லாம் கிராமத்துலேருந்து வந்த பேர் பல பேர் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்து காலையில் எவனோ ஒருத்தன் சத்தம் போட்டுட்டு போகிறான், அந்த ஊருக்குள்ள உங்கள் பேர் கெட்ட பேர் அவமாக ஆகாதுங்களா? அவன் வீட்டில் ஒரு கல்யாண வயசில் ஒரு பிள்ளை இருக்குது, எவன் மாப்பிள்ளை கொடுப்பான்? அந்த வேலையை நம்ம எப்படி பண்ணலாங்க? நம்ம உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுக்கறது? எல்லாரும் லோன் வாங்காமல் இப்போ நகை லோன் கொடுத்தா வாங்குற, வெறும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், இல்லைன்னா ஒரு நோட்டீஸ் வீட்டுக்கு வரும், அவன் பாட்டுக்கு வரும், அவன் நாட்டு பண்ணிட்டு போயிடுவான். கொலாட்ரல் வண்டி கொடுத்தாச்சு, அப்புறம் மறுபடியும் ஜாயிண்ட் போட்டவங்கள நீங்கள் போட்டு செட்டில்மெண்ட் ஃபிகர் வாங்குறீங்க, செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, எவனோ ஒரு நிலத்தை அட்டாச் பண்ணி அந்த நிலத்து மேலே ஒரு கேஸை போட்டு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு உனக்கு ஜப்தி கொண்டு வந்தாச்சு. ஜப்தி கொண்டு வந்தால் வீட்டோட மனநிலை என்ன? நீ குடியிருக்க வீடு எல்லாம் காலையில் ஜப்தி நோட்டீஸ் வருது, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்படிதான் ஒரு நிதி நிறுவனம் நம்ம பணம் கொடுத்துட்டா நம்ம என்ன கடவுளாயிர முடியுமா? அவன் திருப்பி கட்ட தான் போறான். இந்த ஊரோட ஹிஸ்டரி எடுத்துங்க. இந்த ஊரை பழக்கப்பட்டு இந்த 60 ஆண்டுகள்ல இந்த ஊர்ல எப்படி தொழில் நடந்திருக்குன்னு பாருங்க, திருப்பி கட்டி இருக்காங்களான்னு பாருங்க. அந்த லோன் கொடுத்ததுல நம்ம ஒழுங்கா இருந்திருக்கோமா தயவு செஞ்சு பாருங்க. எத்தனை பேர் ஒழுங்கா கொடுத்துருக்கோம், நம்ம தேவையான அளவுக்கு லோன் கொடுத்துருக்கோமா, தேவைக்கு அதிகம் கொடுத்துருக்கோமா, அவன் தகுதியான ஆளா இல்லையா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம லோன் கொடுக்கணுங்க. எவனோ பண்றவன் தப்பு வச்சுட்டு நீங்க கிரிட்டு போட்டுக்கிட்டு உங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்றாங்க, ஒரு மாசத்துக்கு இத்தனை லோனை கொடுன்னு டார்கெட் கொடுத்துட்றாங்க. போற வரவனுக்குலாம் நீங்க லோன் எடுத்து கொடுத்துட்டு கடைசியா நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கணும், இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நடந்துட்டு இருக்குதுங்க இப்போ. அதனால ரீபோஸ் பண்றதை பொறுத்து நீங்க பண்ணினீங்கன்னா அந்த வண்டி விற்க விடாம பண்ணிவிடுவோங்க, நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே நான் சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்கேன். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் சிக்கல் வந்துடும். அதனால இங்கே அசோசியேஷன் வாங்க, உங்களுக்கு இடம் இல்லாமல் பரவாயில்ல, பொது இடம் நாங்களே கொடுக்குறோம். சம்மந்தப்பட்ட பார்ட்டி நிதி நிறுவனங்களை வர சொல்கிறோம், வண்டிக்காரங்களை வர சொல்கிறோம். உட்காந்து பேசி ஒரு முடிவு ஆகலைன்னா அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாங்க. வண்டி சீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் வராதிங்க. அதே நீங்கள் எல்லாம் நீங்கள் அசிங்கம் பண்ணி அவங்களை அசிங்கம் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்து பேசி அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னால் தயவு செஞ்சு ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன சிரமங்கள் இருக்கோ அந்த வண்டிக்காரங்க சிரமத்தை இங்கே வாங்க, பார்ட்டி வர சொல்லலாம். ஒரு ஒத்துழைக்கலைன்னா லீகலாக ப்ரொசீட் பண்ணுங்கள். வழியில் குண்டாஸ் வச்சு உங்களுக்கு வண்டி பிடிக்கிற எத்தனை பேருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க? சில வண்டிகள் லோன் கட்டி முடிச்சிடறாரு, அந்த வண்டி பிடிச்சி நிறுத்துறீங்க. அவன் டிரைவர் ஓனரை பற்றி என்ன நினைப்பான்? அவன் போய் 10 பேர் சொல்லிட்டு இருந்தா ஓனரோட நிலை என்ன ஆகிறது? கிராமத்தில் போய் அசிங்கப்படுத்துறீங்க, ஒரு டவுனில் ஒரு 19 வீடு இருக்கிற இடத்துல போய் அசிங்கம் பண்ணுறீங்க. வீட்டில் போய் ராத்திரி 12 மணிக்கு டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறாங்க. யார் அந்த அதிகாரம்லாம் கொடுக்கறது? பேங்க்குக்கு யார் அதிகாரம் கொடுக்கறது? வீட்டில் போய் பொம்பளைகிட்ட டார்ச் லைட் அடிச்சு பார்க்குற அளவுக்கு என்ன அதிகாரம் யார் கொடுக்கறது? அவன் சொல்கிறான், ஒரு ஃபைனான்சியல் சொல்கிறாரு, அவளை தூக்கிட்டு வா, உனக்கு வந்து லோன் அவன் வந்து தானாக கொண்டாந்து கட்டுவாங்கிறாங்க. யார் இந்த வார்த்தைகள்லாம் பேச அதிகாரம் கொடுக்கறதுங்க? தயவு செஞ்சு வசூலுக்கு போகிற கலெக்ஷன் டீமுக்கு நீங்கள் உட்கார வச்சு அறிவுரை சொல்லுங்கள், இல்லைன்னா கலெக்ஷன் டீம் வர சொல்லுங்கள். என்ன அவங்களுக்கு அதிகாரமோ அந்த அதிகாரத்தை தாண்டி யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்க. கலெக்ஷன் அவன் பணம் கட்டலைன்னா உங்களுக்கு லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்னவோ எடுத்துகிட்டு போங்க. ஏன் போய் அவன் அசிங்கப்படுத்துறீங்க? ஒரு மார்க்கெட்டில் அசிங்கப்படுத்திட்டு அவன் எப்படி தொழில் போனால் அவன்கிட்ட சொல்லுங்கள், சார் சிபில் ஸ்கோர் பாதிக்கும், இப்போ கவர்மெண்ட் இப்படிலாம் பாலிசிஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பாதிச்சு அடுத்த வண்டி போகிற சிரமம் இருக்குங்க, நானே உங்களுக்கு லோன் கொடுக்க சிரமமாக இருக்கும், இந்த வண்டிக்கு அப்படி கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கோம், என்ன ஏதுன்னு உட்கார வச்சு பேசுங்க. அதுக்கும் ஒரு கட்டுப்படினா கூட்டிகிட்டு வாங்க. இங்கே உட்கார வச்சு பேசி முடிவு பண்ணி நம்ம அசோசியேஷன் மூலியமாக உங்களுக்கு உதவி செய்ய பண்ணலாம். ஏன்னா நாங்கள் பணம் தர போகிறதில்ல, அவங்கள உட்கார வச்சு கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பணத்தை கட்டுங்க, இந்த மாதம் கொஞ்சம் கட்டுங்க, 10 நாள் ஒரு பட்டம் கட்டுங்க, இல்லை வெளியில் வாங்கிட்டு வாங்க, இப்படி தான் சொல்லி நாங்கள் ஏதாவது சரி பண்ணி இந்த லோன்ஸை ரெக்கவர் பண்ணுறதில் நான் உங்களுக்கு உதவி செய்கிறோங்க. நாங்கள் அதை பொறுத்தவரை நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா லாரிக்காரங்களை மட்டுமே பேசுவாங்களா நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்க, இந்த பணத்தை திருப்பி கட்ட வேண்டியது லாரி உரிமையாளரோட பொறுப்பு, கட்டியே ஆகணும், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. 51 வயசு 2,36,000 ரூபாய், அது 32 வயசுக்கு போட்டான், இதுல 45,000 ரூபாய். அதாவது கீழ் மட்டத்தில் கேளுங்க, என்ன சிரமம் இருக்குன்னு, இந்த சிரமத்தை கூட கலையெடுத்து கொடுங்க. இன்சூரன்ஸ் கம்பல்சரி வண்டிக்கு ஃபிக்ஸ் ரேட் உத்தரவாதம் கொடுக்க முடிய மாட்டீங்க. லோன் ஆகிங்க இந்த பையன் ஜாகிரதை சூசைட் பண்ணிட்டாங்க இல்லை, அவனோட அறிவிப்பு சாகுண்டாரா? இது என்ன சொல்றாங்க, இந்த பின்னாடி உங்க மேலேஜ் மென்ஷன் பண்ணி இன்சூரன்ஸை கண்ட்ரோல் கொண்டு வாங்க. எங்க போற போறேன் இன்னைக்கு இந்த மனசுல ஹெச்டிஎஃப் போட்டாக்கள்னா சிதம் போகிறேன். எல்லாமே ஒரே மாதிரி சாதிச்சிருந்தீங்கன்னா எங்க போகிறேன்? ஆனால் நீ கொடுத்து 25 லட்சம் அவன் லோன் எடுக்கிறாங்கிற அவனுக்கு 2,000 ரூபாய் நீ மீதி தான் போடும். ஆனால்